ஹாய், இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையில் ஒரு ஸ்வீட் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரலில் பலாக்கொட்டையை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க, மசிக்கிற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுங்க. நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மாவு மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா சுகர் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சுகர் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கோங்க. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. அதை நான் ட்ரை பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணேன். அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. சுகர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸில் வேணாலும் பெரிய சைஸ்லேயும் பால் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். இது இருந்தால் குட்டீஸுங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க பலாக்கொட்டனே செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸில் கொடுத்திங்கன்னா அவங்க ஸ்வீட்டுன்னு நினச்சி நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ரெடி பண்ணி இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே. இது பலாக்கொட்டனே கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.